தேவனாராதனைக்குரியவரே, அதனாராத கிருபைகள் நமக்கே. ஜீவனை பார்க்கிலும் நல்லதே, ஜீவனை பார்க்கிலும் நல்லதே. தேவனாராதனைக்குரியவரே, அதனாராத கிருபைகள் நமக்கே. தேவனாராதனைக்குரியவரே, அதனாராத கிருபைகள் நமக்கே. பகைவர்கள் என்னை துரத்தின போது ஜீவனை காத்திட்டேன். ஜீவனை பார்க்கிலும் நல்லதே. தேவனாராதனைக்குரியவரே, அதனாராத கிருபைகள் நமக்கே. தேவனாராதனைக்குரியவரே, அதனாராத கிருபைகள் நமக்கே. ஆண்டவரே, இந்த வேலையில கூட அப்பா எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் ஜீவனை விட ஆண்டவரே அப்பா உடைய கிருபை நல்லது தகப்பன. வேலையில கூட அப்பா அந்த காஞ்சிபுரம் பகுதிக்காக நான் கடந்து இருக்கிறோம் தகப்பன. ஆண்டவரே, அப்போஸ்தலர் 10:37 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் ஆண்டவரே சுற்றி திரிந்தாருக்கு நாங்கள் வாசிக்கிறோமே தகப்பனே. அநேக பிசாசு பிடித்தவர்கள் ஆண்டவரே, ஆண்டவரே அநேக பேர் ஆண்டவரே அப்பா நீர் குணமாகி ஆண்டவரே அற்புதத்தை செய்தியே தகப்பன. இந்த வேலையில கூட அப்பா அந்த சபையை கொண்டு ஆண்டவரை சபை போதர்களை கொண்டு ஆண்டவரே அப்பா சபை விசுவாசிகளை கொண்டு ஆண்டவரை இந்த பகுதியில் எத்தனோ பேர் பாவத்திலும் சாபத்திலும் ஆண்டவரை விசுவாசி கிரியில வாழ்ந்திருக்க ஜனங்களை தேவதாமே விடுதலை செய்யும்படியா நாங்கள் செய்கிறோம். அப்பா மாதத்தில் ஒரு அற்புதத்தை செய்கிறாங்க, ஒரு அடையாளத்தை தேவதாமே செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே அப்பா இவங்க செய்கிற எந்த தடைகள் வராத பிடிக்க ஆண்டவரை உதவி செய்யப்படியாக நாங்கள் செலுத்துகிறோம். அப்பா ஒரு நாட்கள் ஆண்டவர் பெரிய ஆத்ம அறுவடையை தேவத்தின் திருசபைக்கு நீ தரும்படியாக நாங்கள் தாழ்த்து கிடைக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர்களோடு கூட இருந்து பெரிய காரியங்கள் அப்பா ஆண்டவரே இந்த மாதத்தில் நீங்கள் செய்யும்படியாக ராஜா நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் இதை தாழ்த்துக்கிறோம் அப்பா நீதி ஆண்டவருக்கு சபைக்க வேண்டிய ஆண்டவருக்கு நீர்களை தரும்படியாக அபிஷேகத்தை இன்னும் ஆண்டவர் வெவ்வேறு ஊற்றும்படியாக ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். அப்பா அந்த ஆராதிக்கிற தேவன் ஆண்டவரே, இது உண்மையுள்ள தேவன் ஆண்டவரே அப்பா நீதிகளை நான் வாசிக்கிறவங்க தகப்பன. ஆண்டவர் 28 உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெருமானமே நாங்கள் வாசிக்கிறோம். இந்த சபையாக பரிபூர்ண ஆசீர்வாதத்தை இந்த சபை மக்கள் பெற்றுக்கொள்ள இது உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா வேலையில் ஒரு படைக்கப்பட்ட காணியத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம்.
ஆண்டவரே இந்த பணியை கொடுத்த ஒவ்வொரு கரங்களை தேவன் தாமே பல மடங்கு ஆண்டவரை திருப்பி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை செய்து கொடுக்கிற அந்த பிஷப் ஐயாவுக்கான சுதந்திரம் அவரை மறைத்து வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. காலத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக செபிக்கிறோம் நல்ல பிதாவே. தளப்பட்ட பிள்ளைங்க திருச்சபை வரணும். அதுக்காக வீட்டுக்கு தனி ஜபத்துக்கு தனி ஜபம் பண்ணினா கண்டிப்பாக பண்ணுறீங்களும் பண்ண தெரியாது. ஆனால் பண்ணால் பண்ணீங்க இல்லையா? தளப்பட்ட பிள்ளைலாம் சபைக்கு வரணும். நிறைய பேர் பாருங்க வரல. சபையை அலட்சியமாக நினைக்கிறோம். ஆண்டை அலட்சியமாக நினைச்சா நம்ப முடியாது இல்லையா? ஆண்டை நம்மளை அலட்சியமாக பார்க்கல, நம்ம அவரை அலட்சியமாக பார்க்குறோம், சமூக அலட்சியமாக பார்க்குறோம். கரெக்டாக அவங்களை நடத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் பேட் வாங்கணும்னு சொல்லி ஜபம் பண்ணிங்க. கரெக்ட் பேட் வாங்க ஒரு வயசு செய்யணும். முடிஞ்சா நீங்கள் வாங்கி கொடுத்தா வாங்கிப்பாரு இல்லையா? இதான் வாங்கிக்கலாம் இல்லையா? இதான் சரியா வாங்கிக்கணும் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணுறது? வைவாசம் திறக்கணும். கத்தனோட ஆசை நம்ம இருக்கிற ராஜையாவை கடன் தட்டி வரவைப்போம். கத்தை நம்ம வாங்கிப்படுத்துவாங்க இல்லையா? நம்மளுடைய வார்த்தையை பேச பண்ணி தேவன் அவரோடு ஆசை பேசுவாங்க இல்லையா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஆண்டவருக்கு எல்லா துதி கன மகிமை உண்டாவதாக. இன்றைய தினத்தில் உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக அழைத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்தில் உங்கள் மத்தியிலே செய்தி அளிக்க அனுமதித்த பாஸ்டர் அவர்களுக்கும் சபையார் அவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்த்து சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. சத்தமாய் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் பயத்தோடு காணப்பட வேண்டும். தெய்வ பயத்தோடு காணப்பட வேண்டும். விசுவாசுக்கு பயந்தல்ல, மனிதர்களுக்கு பயந்தல்ல, தெய்வத்துக்கு பயந்து நாம் காணப்பட வேண்டும். அப்படி ஆண்டவருக்கு பயந்து நாம் ஜீவிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாகவே உண்மையாகவே நமக்கு வர வேண்டிய சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு தந்தருவார். உங்களுக்கு இந்த ஆண்டில் ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தத்தை சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், கொஞ்சம் பலன் இருந்தோம், மறுதலியாதபடியால் என்ன வச்சிருக்கிறாரு? திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அல்லேலூயா. திறந்த வாசல் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதன் பிரகாரமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நான் நேரடியாக அடுத்து எனக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல வர்றேன். போன வருஷத்துல உங்க மத்தியில 4 முறை பிரசங்கித்திருக்கிறேன். ஆனால் 4 முறையும் ஒரே வசனத்தை வச்சுதான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு வசனத்துல வேறு வேறு பிரசங்கம். அந்த ஒரு வசனத்துல ஸ்தோத்திரம், ஒரே வசனத்துல கிட்டத்தட்ட 30 பிரசங்கம். ஒரே வசனத்துல 30 பிரசங்கம். அந்த ஒரே வசனத்துல 4 பிரசங்கம் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். யாராவது சொல்ல முடியுமா? தெரிஞ்சவங்க கை வைத்துங்க. யாருமே சொல்ல முடியல. ஒரே வசனம் தான் பிரசங்கம் பண்ணேன். அந்த வருஷம் உங்க வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா அழகா இருக்கு. நீங்க ட்ரூ காட் டிவியில நம்ம சியோன் திருச்சபையில வீடியோ போட்டிருக்கிறோம். அது அழியாது. நம்ம சாதன வரைக்கும் அழியாது, பார்க்கலாம். இந்த செய்திகளை நீங்க கேட்டுருக்கிறீங்க. அப்போ அதுல அந்த வசனத்தை நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அப்ப நீங்க அந்த வீடியோ திருப்பி பார்க்கல யாரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க இங்க பிரசங்கம் கேட்டாலும் வேற வீடுகளில் போயிட்டு நீங்க என்ன செய்யணும்? திருப்பி அதை போட்டு பார்க்கணும் உங்க மொபைல்ல. அதுக்கு நீங்க மொபைலை பயன்படுத்தணும். சும்மா 24 மணி நேரம் மொபைலை போட்டு தோண்டிக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. தேவையானவைகளுக்கு நாம் அதை பயன்படுத்த வேண்டும். போட்டு
நீங்கள் சமையல் பண்ணும்போது கேட்டுக்கிட்டே சமையல் பண்ணலாம். சும்மா இருக்கும்போது அது போட்டு பார்க்கலாம். என்ன பேசினார் ஆண்டவர், எந்த வசனத்தை வச்சு பேசினாரு, யாருக்கு பேசினாரு, எப்படி பேசினாரு, அது என்ன ஆழமாக சொல்லியிருக்கிறாரு, இதெல்லாம் நம்ம தியானிக்கணும். ஆமென். அதுதான் தியானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆடுகள் மேய்க்கும் போது மடமடமடமன்னு மேய்ஞ்சு நிறைய சேர்த்து வயிற்றுக்குள்ள வச்சுக்கணும். பிறகு தனியாக உட்காந்து அதை அசைப்படுறதுலையும் அசைப்பட்ட பிறகு அது செரிமானம் ஆகி அதுக்கு சரீரத்தில் நல்ல புஷ்டியாய் அது வளருகிறது ஆடுகள். அதுபோல நம்மை ஆடுகளுக்கு ஒப்பிட்டு தேவன் பேசி இருக்கிறார். நான் மேய்ப்பன், நீங்க எல்லாரும் யாராக இருக்கிறீங்க, ஆடுகளாய் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். அவர் மேய்ப்பர், நம்ம யாரு, ஆடுகள். அவர் தேவன், நம்ம யாரு, அவருடைய ஜனங்கள். அவர் தகப்பன், நம்ம யாரு, அவருடைய பிள்ளைகள். அவர் எஜமானன், நம்ம யாரு, அவருடைய ஊழியக்காரர்கள். அல்லேலூயா. புரியுதா நம்மளுக்கு சொல்றது? நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்மை சரிபடுத்த சீர்படுத்த நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இதுவரைக்கும் யாருக்காவது ஞாபகம் வந்திருக்கா? இதுவரைக்கும் வரல, யாரும் வரல, யாருமே எடுக்கல. ஒரு பிரைஸ் போச்சு, 250 ரூபா ஷேர் போச்சு. காலையில் புறப்படும் போதே சரியா செல்லாமட்ட சொன்னேன், ஒரு ஷேர் எடுத்து வைப்போம். போன வருஷம் பிரசங்கத்தை கேட்டவங்களுக்கு அந்த ஒரு ஷேர் எடுத்து கொடுக்கலாம். இங்கே குருவாஞ்சியில் ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணேன். அங்கே சோத்திரம் 12 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். 12 பிரசங்கத்தில் ஒரே ஒரு பொண்ணு 3 வருஷமாக தொடர்ந்து அந்த சேரி வாங்கிட்டு இருக்கு. 2022 ஒரு சேரி வாங்கினாங்க, 23 வாங்கினாங்க, 24 25 வாங்கிட்டாங்க. அப்போ அந்த வசனத்தில் அந்த பிள்ளைகள் கவனமாக இருக்கிறாங்க. நீங்கள் அதை வாங்கலை, சோத்திரம் உங்களுக்கு பிரைஸ் கிடைக்கும். எத்தனை சோத்திரம். இப்போ நீங்கள் புரிந்து கொடுங்க. நான் வரும்போதெல்லாம் ஒரு வசனத்தை சொல்வேன். அந்த வசனம் தான் இந்த வருஷம் ஃபுல்லாக பிரசங்கம் பண்ணுவேன். நான் 20 முறை வந்தாலும் 20 முறை அந்த வசனம் தான் பிரசங்கம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஆனால் அந்த வசனத்தில் கிட்டத்தட்ட 30 பிரசங்கம் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு ஒரு வசனம், ஒரு வாக்குத்தத்தம் எடுத்தால் அது 30 பிரசங்கம் இருக்கும். இப்போ ஐயா இந்த வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் எடுத்திருக்கிறார். எந்த பிரசங்கம், என்ன வாக்குத்தத்தம் எடுத்திருக்கிறார்? திறந்த வாசலை, அதை மட்டும் சொல்லுங்க. திறந்த வாசலை இந்த பிரசங்கத்துல இப்படி ஒரு பிரசங்கம் எனக்கு அடுத்த அந்த இதுல 30 பிரசங்கம் இருப்பேன். 30 பிரசங்கத்தை அது தியானம் பண்ணி ஆராய்ச்சி எடுத்து வச்சிருப்பேன். ஒவ்வொரு நாளும் அதைத்தான் பேசுவேன் இந்த வருஷத்துல. அப்படிதான் தேவன் இந்த காலங்களில் தியானம் நடத்துகிறார். அல்லேலூயா. இப்போ இந்த பிரசங்கம் இன்றைக்கு உங்களுக்கு மத்தியில் பண்ண போகிற பிரசங்கத்தை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். யோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கவனிப்போம். யோபு 5. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். வேற ஒரு வாசிக்க பார்ப்போம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அல்லேலூயா. அவர் செய்கிறார்னா யாரு? கர்த்தர் செய்கிறார், தேவன் செய்கிறார், இயேசு செய்கிறார். 2 விஷயம் அவர் சொல்றார். ஆமென். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார் அப்படின்னு 2 காரியம் ஆண்டவர் சொல்றார். இதுதான் ஸ்தோத்திரம். இந்த வருஷத்துல தேவன் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தையாக தேவன் தந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம்னா என்ன? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம்னா என்ன? உங்களுக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் என்ன நடந்துச்சு போன வருஷத்துல? நம்ம சபைக்கு என்ன நடந்துச்சு? பெரிய காரியம் என்ன நடந்துச்சு? யாராவது சொல்லுங்களேன். நம்ம சபைக்கு சீயோன் ஜெப வீட்டுக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் போன வருஷம் 2024 என்ன நடந்துச்சு? யாராவது சொல்லுங்களேன். சபை கட்டி பிரதிஷ்டை பண்ணணும். அது ஒரு பெரிய. ஏன்னா நிறைய பேர்
30 ஆண்டுகள் ஊழியர் செய்கிறாங்க. அவங்களே இடமாகல, வாடகை வீட்டில் தான் என்ன செய்கிறாங்க, ஊழியர் செய்கிறாங்க. வாடகை இடத்துல தான் ஊழியர் செய்கிறாங்க. அவங்களுக்கு சொந்த இடம் இல்லை, சொந்தமாக கட்ட முடியல. ஆனால் உங்களுக்கு அதை கர்த்தர் செய்திருக்கிறார். இது ஆராய முடியாத பெரிய காரியம். கரங்களை தட்டி கர்த்தரை நீங்கள் ஒவ்வொன்றிற்கும் தேவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கணும், ஸ்தோத்திரம் செலுத்திக் கொண்டே இருக்கணும். அவர் செய்த பெரிய காரியங்களை நாம் மனதிலே கொண்டு வந்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆமா, பெரிய காரியங்களை கடந்த ஆண்டுல செய்தார். இன்னொரு பெரிய காரியம் செய்தார். அது என்னன்னு யாராவது சொல்லுங்க. ஒரு கார் வாங்கி கொடுத்தார். அல்லேலூயா. ஆமா, இது நம்ம சபைக்கு ஆண்டவர் கொடுத்த விஷயம், பெரிய விஷயம். அல்லேலூயா. பெரிய காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். அதை நாம் நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். பெரிய காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாஸ்டர் 20 வருஷமா ஊழியம் செய்யறாரு. ஒரு 40 வருஷமா ஊழியம் செய்யறாரு. அவரால் 2 வீலர் தான் வாங்க முடிஞ்சது ஒழிய ஒரு கார் வாங்க முடியல, ஒரு 4 வீலர் வாங்க முடியல. அப்போ அது கிடைக்கல. அது அவங்களுக்கு ஜெபித்ததுல அவர்களுக்கு வாய்க்கல, அவர்களுக்கு பக்கத்துல வரல, அவங்க வாங்க முடியல, பெரிய காரியம் நடக்கல. ஆனா உங்களுக்கு அதை செய்தாங்க. இப்ப நம்ம இப்படி சிந்திக்கிறோம் பார்த்தீங்களா? இதே மாதிரி நம்ம வீட்டை சிந்திக்கணும். வீட்டுல ஆண்டவர் கடந்த ஆண்டுல என்ன பெரிய காரியம் செய்தார், அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆமென். இந்த ஆண்டுல ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். என்ன செய்ய போகிறார் என்பதை எதிர்பார்த்து இருக்க வேண்டும். இப்ப ஆண்டவர் உங்களிடத்துல பேசுற விஷயம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார். சத்தமா சொல்லுங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார். இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. வாலிபுகளில் மட்டும் சொல்லுங்க பாப்போம் சத்தமா. ஆராய்ந்து முடியாது. சத்தமா சொல்லுங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை சத்தமா சொல்லுங்களேன். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார். வாலிபுகளில் சத்தமா பேசி பழகும் வசனத்தை. ஆமென். சண்டை போடுறதுல சத்தம் வரக்கூடாது, வாக்குவாதம் பண்ணுவதில் சத்தம் வரக்கூடாது. ஆனால் தேவனை பாடுவதிலும் வசனங்களை சொல்லுவதிலும் நம்ம சத்தமா செயல்பட வேண்டும். ஆமென். இப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார். நம்ம ஒற்றுமையா சொல்லணும். எண்ணார்த்தமாகவே சொல்லும்போது பாருங்க, எல்லாம் ஒரு சிலர் ஸ்பீடா சொல்லுவாங்க, ஒரு சிலர் கம்மியா சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஒற்றுமையா நம்ம சொல்லணும். ஒரே வார்த்தை, ஒரே சத்தம், ஒன்று போல அதை நம்ம சொல்லணும். எண்ணாத்மாவை கடைசியில் பேசும்போது, நம்ம ஜெபிக்கும் போது எல்லாரும் ஒற்றுமையா சொல்லணும், சத்தமா சொல்லணும். அதே மாதிரி சங்கீதம் வாசிக்கும் போது பாருங்க, எல்லாரும் ஒற்றுமையா சத்தமா வாசிக்கணும். இது வீட்டுல நீங்க வாசித்து பழகணும். அப்படி சத்தமா வாசித்து பழகணும். பழகினாதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சபையில அது வரும். அந்த வசனங்களை நம்ம சத்தமா வாசிக்க இந்த வசனம் நம்ம காதுக்குள்ள போய், அது நம்ம இருதயத்துக்குள்ள போய், நம்ம சிந்தைக்குள்ள போய், நம்ம இரத்த ஓட்டத்துல கலந்து, நம்முடைய எண்ணங்களுக்குள்ள வந்து அது செயல்பாட்டில் வெளிப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தையில அவ்வளவு வல்லமை வச்சிருக்கிறாரு. அதை நாம் புரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி செயல்பட வேண்டும். உலகத்துல சொல்லுவாங்க, வாய்மையே நிறைய இடத்துல பார்த்திருக்கீங்க, வாய்மையே. வாய்மை அவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது. வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சொல்லி பேசுவது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. சத்தமா சொல்லுவோமா? எதுக்கு நான் சொல்றேன்னா, சத்தமா சொல்லுவோம். ஆராய்ந்து முடியாத, சொல்லுங்க, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார்,
எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. எல்லாரையும் ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க. ஆராய்ச்சி முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, இந்த ஆண்டுல அதை கர்த்தர் செய்வார். எல்லாருக்கும் செய்வார். உதாரணமா நம்ம சபைக்கு செய்வார். ஆமென். இந்த லைன்ல ஒரு 10 3 பேர் உட்காரணும். பைக்கு 30. இந்த லைன்ல 10 3 பேர் உட்காரணும். பைக்கு 30. இந்த பாயெல்லாம் காணாது. இன்னும் ஒரு 20 பாய் வேணும். எனக்கு இடமெல்லாம் வீட்டில் வச்சு ஆள் உட்காரும். ஆமாம், 100 சேர். 100 சேர் 100 சேர் வாங்கிடும். ஆமாம், 100 சேருக்காக ஜெபம் பண்ணணும். எல்லாரும் 100 சேர் கட்ட தருவதற்காக சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில 60 பேர் உட்காரணும். விசேஷித்த கூட்டம்னு சொன்னா 100 பேர் வரணும். அப்படி தேவன் பெரிய காரியத்தை இங்க கர்த்தர் என்ன செய்யணும் செய்யப்படுறார். கரங்களை தட்டி ஆமென். கரங்களை தட்டி ஆமென். கர்த்தர் இந்த காரியத்தை செய்வாராக. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் வச்சிருக்காரு. எத்தனை பழம் கொடுத்திருக்கு? 30 பழம் கொடுத்திருக்கு. அப்படிதானே? இப்போ உள்ள காலங்கள் ஒவ்வொரு வாரமும் 30 பேர் தான் மாறாங்க. 30 பழம் கொடுத்திருக்கு. அடுத்து எத்தனை பழம் கொடுக்கணும்? 60 பழம் கொடுக்கணும். அப்ப நீங்க பிரிக்கும் போது இந்த சைட்ல 10 லைனு, இந்த சைட்ல 10 லைனு உட்கார்ற மாதிரி வச்சுக்கோங்க. சேர் வந்துட்டுன்னா இந்த சைடில் 10 பைக்கு 30 சேர், இந்த சைடில் பைக்கு 30 சேர் எரிச்சு போட்டுருங்க. அல்லேலூயா. விசுவாசத்தில் செயல்படணுமா செயல்படக்கூடாதா? செயல்படணும். விசுவாசத்தில் ஜெபிக்கணுமா ஜெபிக்க கூடாதா? ஜெபிக்கணும். விசுவாசத்தில் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்லணும். ஃபர்ஸ்ட்ல சொல்லணும், அதுக்கு பிறகு ஜெபிக்கணும், அதுக்கு பிறகு செயல்படணும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? சொல்லணும், ஜெபிக்கணும், செயல்படணும். சொல்லணும், ஜெபிக்கணும், செயல்படணும். சொல்லணும், ஜெபிக்கணும், செயல்படணும். நம்ம வீட்டுக்கும் அப்படிதான். நம்ம வீட்டுக்கும் அப்படிதான். நம்ம வீட்டுக்கு கூற வீடா இருந்தா ஆண்டவர் அதை வச்சுக்கோன வீடா மாற்றணும். சொல்லணும், ஜெபிக்கணும், செயல்படணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசத்துல கிரியை நடப்பிக்கணும், விசுவாசத்துல செயல்படணும். அல்லேலூயா. ஆமா. கடந்த ஆண்டுல எனக்கு ஒரு பெரிய காரியம் செய்தார் ஆண்டவர். என்னன்னா, தூத்துக்குடியில போய் ஊழியர் கூட்டம் நடத்தினேன். ஆமென். ஆமா, தூத்துக்குடியில போயிட்டு ஊழியர் கூட்டம் நடத்தினோம். ஆண்டவர் பெரிய காரியம் செய்தாரு. அல்லேலூயா. அது சாதாரண விஷயம் இல்லை. இங்க இருந்து போகிறதுக்கு 15,000, வர்றதுக்கு 15,000, 30,000 வேணும். அது மட்டும் இல்ல, சாப்பாடு மற்ற காரியங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் ஒன்றுமே எனக்கு முடியாது. கையில எதுவுமே கிடையாது. ஜீரோ வாட்ஸ் தான் நம்ம எப்பவுமே. அல்லேலூயா. ஆம். ஆனால் தேவன் அந்த காரியத்தை நிறைவேற்றி தந்தார். அல்லேலூயா. பெரிய காரியத்தை இந்த ஆண்டுலையும் போய் செய்தோம். நானும் பெஞ்சமின் ஐயா, விக்டர் ஐயா, இங்கிருந்து 10 பேர் போனோம். 2 கார்ல 10 பேர் போனோம். இந்த வருஷத்துல அந்த பெரிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை அவர் செய்கிறார். உங்களுக்கும் செய்வார், உங்க குடும்பத்துக்கு செய்வார், உங்க ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு, உங்க சரீரத்துல அவர் பெரிய காரியத்தை செய்வார். உங்க பிள்ளைகளுக்கு செய்வார், உங்க குடும்பத்துல, உங்க வீட்டுக்கு செய்வார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்வார். கர்த்தர் செய்கிறார். அவர் செய்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் செய்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறோம்? விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல விசுவாசம் பண்ணுங்க, மோட்டிவேட் பண்ணுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கு, சனிக்கிழமையே சொல்லிடணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கு, நம்ம எல்லாம் சபைக்கு போகணும், பிள்ளைகளுக்கு சொல்லணும், வீட்டுக்காரருக்கு சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கு, நம்ம சபைக்கு போகணும், சனிக்கிழமையே சொல்லிடணும். அல்லேலூயா. ஆமா, சொல்லி உற்சாகப்படுத்தணும், ஆயத்தப்படுத்தணும். அவர்களை நம்ம தான் அவர்களை விசுவாசத்தை அவர்களுக்குள்ள கொண்டு வரணும். அந்த தேவ செயலை நாம் உருவாக்க வேண்டும். அல்லேலூயா. நேரத்தை நம்ம தான் உருவாக்கணும். அந்த சமயம் நமக்கு கிடைக்கணும். அந்த சமயத்தை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளணும். எது வேணாலும், செல்வமானாலும், பணமானாலும், பொருளானாலும்,
அவர் தான் அதை நமக்கு வாய்க்க பண்ணணும். உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா? அந்த பிரசங்கி 9ஆம் அதிகாரம் எடுங்க, எல்லாரும் இதை எடுத்து வச்சுக்காங்க. இது ரொம்ப முக்கியமான வசனம், நம்ம வாழ்க்கைக்கு நம்ம சாகர வரைக்கும் தேவைப்படுகிற மிக முக்கியமான ஒரு வசனம். பிரசங்கி 9ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா சத்தமா எடுத்தவங்க நீ செய்யும்படி கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை நீ பலத்தோட நீ செய்ய வேண்டும். நீ ஒருவேளை பாவம் செய்தால் பாதாளத்துக்கு போவாய். இல்லையே, சௌரியமும் போதாது, ஞானம் போதாது. நல்ல கவனிக்கணும், நான் இதை அண்டர்லைன். ஐஸ்வர்யம் அடைவதற்கு புத்தி இருந்தா மட்டும் ஐஸ்வர்யம் வந்துடாது. தயவு, ஆண்டவரிடத்துல தயவு, இதுல தயவுன்னு போறது. சிலர் என்ன சொல்லுவாங்க, இந்த தயவுங்கிற இடத்துக்கு என்ன சொல்லுவாங்க, அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க. என்னது அதிர்ஷ்டம்? அவனுக்கு நல்ல அதிர்ஷ்டம் தான், அவனுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குது, அதனாலதான் அவனுக்கு இது கிடைச்சிருக்குது அப்படி சொல்லுவாங்க. அதிர்ஷ்டம்னு சொல்றோம்ல, அந்த இடத்துல பைபிள்ல நமக்கு தயவு அப்படின்னு சொல்லியிருக்கு. அது அதிர்ஷ்டம் அல்ல, தேவனுடைய தயவு. தயவு அடைவதற்கு போதாது. அவர் எல்லா காரியத்துக்கும் சமயம் நேரிட வேண்டும், தேவ செயலும் நேரிட வேண்டும். என்னெல்லாம் வரணுமா? தேவ செயல் நேரிட வேண்டும், சமயம் நேரம் வாய்க்கணும். நல்ல நேரம் பாரு, நல்ல நேரம் நல்லா வந்திருக்கான் சொல்ல பார்த்தீங்களா? அந்த நேரம் உங்களுக்கு யார் கொடுப்பாங்கன்னா ஆண்டவர் தான் நேரத்தை கொடுப்பாரு. அல்லேலூயா. 24 மணி நேரம் நல்ல நேரம் தான். ஆனா நாம் செயல்படுகிற விதம், விசுவாசத்தோடு செயல்படுகிற காரியம், அவர் அதை நல்ல நேரமாக நல்ல சமயமாக நமக்கு மாற்றி தருவார். ஆமென். அல்லேலூயா. ஆமா, சமயமும் என்ன வைக்கணும்? தேவ செயல். தேவ நமக்காக செயல்பட வேண்டும், தேவ நமக்காக கிரியை நடப்பிக்க வேண்டும், தேவ நமக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும், அவர் நமக்காக செய்யணும். அப்படிங்கிறதுல நம்ம அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க செயல்பட்டால் அவர் செயல்பட மாட்டார், அவர் செயல்பட்டால் அவங்களுக்கு அது நடந்து விடும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் செயல்படணும். இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைக்குள்ள நீங்க போய் சண்டை போடக்கூடாது, நீங்க சும்மா இருக்கணும், அவர் செயல்படுவார். அல்லேலூயா. அப்படிதான் சொல்லி இருக்குது, நீங்க சும்மா இருப்பீர்கள், அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணணும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? சும்மா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம பொறுமையா இருக்கணும். கர்த்தர் என்ன செய்வாரு? செயல்படுவார். அல்லேலூயா. அந்த ஐயாவை பார்த்து ஒரு சொன்னாங்க, அவர் இப்படி அவர் அப்படின்னு. எனக்கு 3/4 மணி நேரம் அவரை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்கான். 3/4 மணி நேரம் 45 நிமிஷம் குறை சொல்லி 40 போட்டோ எனக்கு அனுப்புறோம். இப்படி இப்படி இப்படி. ஆனால் நான் பார்த்தேன், பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அவருக்கு கை விழுந்து போச்சு, அந்த கை விழுந்து போச்சு, கால் நடக்க முடியல, வாய்க்கு வலிக்கு போச்சு, கை தலை எடுத்துக்கிட்டு போச்சு, இப்படி இருக்கிறார். ஒரு நாள் அவரை நான் ஊழியத்துக்கு கூப்பிட்றேன், ஐயா ஊழியத்துக்கு போவோம் வாங்கய்யா அப்படின்னா, எனக்கு உடன்படியாதையா அப்படின்றாரு. ஏன் அப்படின்னு வாயும் பேச முடியல, எல்லாம் எடுத்துட்டு போச்சு. அப்போ நான் தான் சொல்லுவேன், அவர்கிட்ட சொல்லலை, ஐயா ஆண்டவரே ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசினாரு, வாய் எடுத்துக்கிச்சு. ஊழியக்காரனுக்கு விரோதமாக செயல்பட நினைச்சாரு, கை கால் முடங்கி போச்சு. அவருக்கு ஜெபம். இப்போ அவர் நடக்கிறார், 1.25 வருஷம் படுக்கையிலே தான் இருந்தார். இப்போ நடக்கிறார். அவர் சோமான பிறகு ஒரு நாள் கூட்டிகிட்டு போனேன், ஊழியத்துக்கு டிவிக்கு கூட்டிகிட்டு போனேன். வந்தார். அவரால் முன்னால் பண்ணி பேச முடியல, ஜெபிக்க முடியல. அடிதான். தேவனுக்கு அடி வாங்கக்கூடாது, தேவன் நினைக்கக்கூடாது,
அடி வாங்கக்கூடாது, யாரையும் குறை சொல்லி நம்ம செஞ்சு கொள்ளக்கூடாது, மாட்டிக்கிடக்கூடாது. அப்போ பெஞ்சமின் பாஸ்டர் அவ்வளோ பெரிய பாஸ்டர், இவரை பற்றி பேசினா கை காலம் படைத்து போடுறாரு, யுத்தம் பண்றாங்க. அல்லேலூயா. அவர் யுத்தம் பண்றாரு, யாருனாலும் விட மாட்டாரு. நம்ம தேவனுக்காக வைராக்கியமா செயல்படும் போது தேவன் விட மாட்டாரு. அவர் பயங்கரமா நமக்காக செயல்படுறாரு. அவருடைய ஊழியத்தை நான் திருப்பி பார்க்கும்போது அவரிடத்துல ஊழியத்துல அவருடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் அவர் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத நான் ஒரு கூட இருந்து பார்க்க முடியல. ஆனா ஊழியத்துல அவரு அருமையா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஊழியத்தில் அவர் எப்படி இருக்கிறாரு? அருமையா இருக்கிறார். யோசித்து பாருங்க, நம்மளே ஒரு சாத்திய பண்ணி பாருங்க. ஸ்தோத்திரம். நல்ல சபையை கட்டி நல்ல ஆராதனை தான் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிய 5 வருஷமா நடத்திக்கிட்டு இருக்காரு. உடனே ஊழியம் தொடங்கி 8 வருஷம் ஆச்சு. 8 வருஷம் ஆச்சு. ஏன் 8 வருஷம் ஆச்சுல? எனக்கு தெரிய 5 வருஷம் நடத்திக்கிட்டு. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு வீடுகளிலும் வீட்டுக்குள்ள நடத்துறாரு, ஜெபக்குழு ஊழியம் நடத்துறாரு. அது மாத்திரமல்ல, கிராம சுவிசேஷ ஊழியம் நடத்துறாரு. வீடியோவில் பார்க்குறேன், ஃபேஸ்புக்ல பார்க்குறேன். சொல்றோம், கிராம சுவிசேஷ ஊழியம் நல்லா செய்கிறாரு. ஏன்னா சபை ஊழியம் செய்கிறவர்கள் கிராம ஊழியமும் செய்யணும், சுவிசேஷ ஊழியமும் செய்யணும் அப்படின்னு பைபிள் இருக்குது. சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக தான் 5 வகையான ஊழியக்காரர்களை ஆண்டவர் எடுத்து வச்சிருக்கிறார் சபையில. மேய்ப்பர், போதகர், சுவிசேஷகர், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி இப்படின்னு சொல்லி 5 வகையான ஊழியக்காரர்களை எதுக்கு எடுத்து வச்சிருக்கோம்? சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக, சபை பரிசுத்தவான்கள் சீர் பொருந்துவதற்காக. அல்லேலூயா. ஆமா, கிராம சுவிசேஷ ஊழியம் செய்யறாரு. பேஸ்புக்ல சமூக வலைத்தள ஊழியங்களை அவர் செய்யறாரு, நல்லா பண்றாரு. சிறுவர் ஊழியங்களை செய்யறாரு. முதல் அவர் எங்களை சிறுவர் ஊழியத்துக்கு தான் அழைச்சிருந்தாரு. ஆமா, ஆண்டு விழாவுக்கு. ஆமா, நான் எடுபடியாதான் அவங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்னைக்கு 15 நிமிஷம் தான் கொடுத்தாங்க. ஆனாலும் அந்த சிறுவர் ஊழியத்தில் நானும் ஒரு பங்காட்சி செஞ்சுட்டு போனேன். ஆமே. ஆனால் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் ஒரு நல்ல உறவு வைத்து இருக்கிறார். சிறுவர் ஊழியம், வாலிபர் ஊழியம் நடக்குது. இப்படி 6 வகையான ஊழியத்தை அவர் செய்கிறார். நான் லிஸ்ட் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அழகா செய்கிறார். தொலைக்காட்சி ஊழியம் செய்கிறார். எங்களுக்கு கூட சாய் டிவிக்கு வந்தாரு, நித்தியன் டிவிக்கு வந்தாரு, ஜோமே ஜெயத்துக்கு வந்தாரு, உங்கள் அற்புதத்தின் நேரத்துக்கு வந்தாரு, நித்திய ஆராதனைக்கு வந்தாரு, 100 முக்கிய ஆராதனை செய்தாரு. செய்தி மகிமையின் தேவ செய்தி அந்த ஊழியங்களெல்லாம் செய்தாரு. அல்லேலூயா. அவரிடத்தில் திரும்பி பார்த்த போது தேவன் அவர்களை நடத்துகிறார், தேவனுக்கு அவர் பயப்படுகிறார், ஆண்டவர்கள் ஊழியத்தில் குறை இல்லாமல் நடத்துகிறார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு என்ன இல்லை? எங்க இருக்கு அந்த வசனம்? 34, சங்கீதம் 34:9 எடுத்து வச்சுக்கேன். சங்கீதம் 34:9 எடுத்தவங்க வாசிங்க. சங்கீதம் 34:9. நம்ம கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவங்களுக்கு பயந்துருங்க, பயந்தவர்களுக்கு குறைவு கிடையாது. அல்லேலூயா. தேவனுக்கு நீங்க பயந்தா உங்களுக்கு என்ன இருக்காது? ஊழியத்தில் ஒரு குறைவில்லாம தேவன் நடத்தி வருகிறார். இன்னும் அது பெரிய காரியங்களை கர்த்தர் என்ன செய்வாரா? செய்ய போகிறார். அல்லேலூயா. சபைக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் செய்ய போகிறார். ஆமென். எல்லாருக்கும் தனிப்பட்ட விதத்துல பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். எத்தனை நம்ம நம்புறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக செய்வார். வேதம் சொல்வது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் நடக்கும். அவர் சொன்னதை செய்கிறவர், செய்வதை சொல்லுகிறவர். அன்றும் சரி, இன்னும் சரி, என்னும் சரி, நேற்றும் இன்னும் என்றும் மாறாதவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. 3 காலத்திற்கும் தெய்வம் அவர்தான். சர்வ வல்லமையுள்ள தெய்வம் அவர்தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இப்பதான் நாங்க பிறந்தாரு. நீங்க 3 காலத்துக்கும் சொல்றீங்களா அப்படின்னு கேட்பீங்க. பைபிள் அப்படித்தான் சொல்லுது. பைபிள் அப்படித்தான் சொல்லுது. அல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் நேற்றும் மாறாதவர், இன்றும் மாறாதவர், என்றும் மாறாதவர். அல்லேலூயா. எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல ஒரு காரியத்தை அங்க நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிக்க கவனிப்போம். இந்த கடைசி நாட்களில்
யார் மூலமா திருவுளம் பற்றினார்? குமாரன் மூலமாய். குமாரன் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து மூலமாய் பேசினார், திருவுளம் பற்றினார். சர்வத்துக்கும் சுதந்திரவாளி. பரலோகம், பூலோகம், பாதாள உலகம், சர்வலோகத்துக்கும். பூலோகம் சாதாரணமாக கிடையாது. 7 கண்டங்கள். நம்ம எந்த கண்டத்தில் இருக்கிறோம்? யாருக்காவது தெரியுமா? நம்ம எந்த கண்டத்தில் இருக்கோம்? யாருக்காவது தெரியுமா? ஆசியா கண்டத்தில் இருக்கும். 7 கண்டத்தில் ஒரு கண்டத்தில் தான் இருக்குது. 7 கண்டமே நம்ம சுற்றி பாரு. இந்த ஆசியா கண்டத்துக்கு முழுசுமே நம்ம போனதில்லை, தெரியாது நமக்கு. இந்தியாவுக்குள்ளே நம்ம நிறைய பேர் உள்ள நம்ம போனதில்லை. கருத்து சோதனை போறோம். இந்த வருஷம் லாஸ்ட்ல மலேசியாவுக்கு போறோம். அல்லேலூயா. ஆமா ஆமா, 7 கண்டம் இருக்குது. இதுல ஒரு கண்டம் ஆசியா கண்டம். ஆசியாவில இருந்து யாராவது ஆப்பிரிக்கா கண்டதுக்கோ ஐரோப்பா கண்டதுக்கோ போயிட்டா அங்க கேட்பாங்களாம், ஐயா நீங்க எங்க இருந்து வரீங்க? ஆசியா கண்டம், இந்தியாவில இருந்து தமிழ் சென்னையில இருந்து வரேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியா? அங்க தினகரனுக்கு தெரியுமா? தினகரன் தான் எல்லாருக்கும் தெரியும், நம்ம யாருக்கும் தெரியாது. ஆனால் தேவன் இவ்வளவு பெரிய பூலகத்துக்கு அவர்தான் சர்வத்துக்கும் அதிகாரி, சுதந்திரவாளி. அடுத்து வாசிங்க. இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். இவரை கொண்டு, யாரை கொண்டு? குமாரனை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். எந்த உலகம்? பரலோக உலகம், பூலோக உலகம், பாதாள உலகம். 3 உலகத்தையும் உண்டாக்கினார்கள். அவர் சொல்படி கேட்டு பூமியில வாழ்ந்தா பரலோக உலகம் கிடைக்கும். அவர் சொல்ல கேட்காம அலட்சியம் பண்ணி அவரை தூஷித்து அவருக்கு கீழ்ப்படியாம, ஆமா உங்களுக்கு தான் கஷ்டமே இல்லை, எங்களுக்கு தான் நிறைய கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி உதாசீனப்படுத்தி சபையையோ வேதத்தையோ அசிங்கப்படுத்தி நம்ம வாழ்ந்தா, அதை புறக்கணித்து வாழ்ந்தால், அதை அலட்சியப்படுத்தி வாழ்ந்தால், இயேசுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஏனோ தானோ என்று வாழ்ந்தால் எங்க தான் போனோம்? நரகத்துக்கு, பாதாள உலகத்துக்கு தான் போனோம். சொல்படி கேட்டால் பரலோகம், சொல்லை மீறி கீழ்ப்படியாமல் போனால் பாதாள உலகம். அதுக்குதான் இந்த 3 காரியத்தையும் உண்டாக்கி வச்சிருக்கிறார். ஆனா பூமியில நம்ம தெரிச்சு வச்சிருக்கிறாரு. நம்ம சொல்லுங்க, இயேசுவை கொண்டுதான் 3 உலகங்களை உண்டாக்கினார். ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, அவர் தான் பூமியை உண்டாக்குனாரு. அப்ப அவர் எப்பவும் மறந்துருப்பாரு, எப்ப இருந்திருப்பாரு? முன்னாடியே இருந்திருக்கிறாரு. அல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த வார்த்தை தான் தேவன், அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. அவர் தான் உண்டாக்கி இருக்கிறாரு. அவரை நம்ம ரொம்ப கனம் பண்ணி வாழணும், அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழணும். அவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை எல்லாரும் சேர்த்து பாடுவோமா? அனங்கு முடியாத பெரிய காரியம் செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறார். கர்த்தர் செய்கிறார், அவரை நம்புங்கள். நமக்காயாவும் கொடுப்பார். கர்த்தர் செய்கிறார், அவரை நம்புங்கள். நமக்காயாவும் செய்து கொடுப்பார். முடியாத பெரிய காரியத்தை உற்சாகமா கை தட்டுவோம். எல்லாரும் நல்ல கை தட்டி பாடுங்க. அணைந்து முடியாத அவரை
கவலைப்படாதீங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில இந்த நாள்ல இருந்து கர்த்தர் செய்ய போறாரு. அல்லேலூயா. முடியாத அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய போறார். எண்ணவே முடியாது. 1, 2, 3 எண்ண முடியாது. அவ்வளோ அதிசயங்கள் உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. நடக்கலைன்னா ஜெபம் பண்ணணும். நடக்கலைன்னா என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். கர்த்தரிடத்துல மனம் பொருந்தணும். பாஸ்டர் ஒரு சாட்சி சொன்னாங்க, கேட்டீங்களா? ஏதாவது ஒரு காரியம் நடக்கல, செயல்படல, ஆகல அப்படின்னா அவங்க ஆலயத்துல அழுது ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அழுது ஜெபம் பண்ணா ஆண்டவர் உங்கள் காரியங்களை பெரிய காரியங்களாய் செய்து முடிப்பார். சியோன் காம்ப்ளெக்ஸ்ல ஊழியர் கூட்டம் வச்சிருப்பேன். 4வது மாடியில் ஊழியர் கூட்டம் நடக்கும். 60-70 பேர் வந்துருவாங்க. சாப்பாடு ரெடி பண்ணிடுவோம். ஆனால் அந்த ஊழியக்காரங்களுக்கு கையில் 50 ரூபா கொடுத்து விடுவேன். ஒரு காணிக்கை ஊழியக்காரங்களுக்கு ஒரு கனம் பண்ணணும், சும்மா வந்துட்டு போகக்கூடாது. 70 பேருக்கும் கையில் 50 ரூபா கொடுக்கணும், 100 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு ஜோப் பண்ணுவேன். ஆனால் என் கையில் பைசாவே இருக்காது. இருந்த பைசா எல்லாத்தையும் போட்டு சாப்பாடு பிரியாணி ரெடி பண்ணிடுவோம், கேசரி ரெடி பண்ணிடுவோம், தயிர் சோறு, சாம்பார் சோறு எல்லாம் ரெடி பண்ணிடுவோம், எல்லாம் ரெடி பண்ணிடுவோம். ஆனால் கையில் கொடுக்கறதுக்கு காணிக்க இருக்காது. ஜெபம் பண்ண ஒரு ஜெப வீரரை ஜெபம் பண்ண விட்டுட்டு பின்னாடி ஸ்டேஜுக்கு பின்னாடி முழங்கால் பட்டு அப்போ ஜிப்பா போட்டேன். ஜிப்பா இப்போ இந்த சவாரி போட்டதுலேருந்து ஜிப்பாவை நிறுத்திட்டேன். இல்லையா? ஆமாம். பின்னாடி போய் முழங்கால் போட்டு கையை வசதி அழுவேன். ஆண்டவரே, ஊழியக்காரன் வந்திருக்கா, 70 பேர் வந்திருக்காங்கப்பா, கையில் காணிக்கை கொடுக்கணும், என் கையில் பைசா இல்லை, நீங்க அற்புதம் செய்யணும் ஆண்டவரே, பெரிய காரியம் செய்யணும் ஆண்டவரே. அழுது ஜெபம் பண்ண ஆண்டவர் அற்புதம் செய்வார். பாருங்க, யாருமே தெரியாது. ஒருவர் வட சென்னையில் இருந்து வந்தவர் இந்த கூட்டத்தை எப்படி பேஸ்புக்ல பார்த்து வந்திருக்கிறார். வந்தவர் அவரு எல்லாருக்கும் 50 ரூபாய் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு காணிக்கையை கொடுத்தார். உடனே பாஸ்டர் ஜெப வீரமணி அவர்கிட்ட, ஐயா பெட்ரோல் பல்கில் போய் 50 ரூபாயை மாற்றிட்டு வாங்க. மாற்றி கொடுத்தவர் அந்த பாருங்க. பெட்ரோல் பல்கில் போய் 50 ரூபாயை மாற்றிட்டு வந்து கையில இல்லைங்க, கையில இல்லை, கையில இல்லை, உங்ககிட்ட இல்லை. ஆனா ஆண்டவர் அதை உருவாக்குவார். எப்படி அது உருவாக்கப்படும்? ஜெபம். அல்லேலூயா. கண்ணீரின் ஜெபம். ஜெபம் நமக்கு அதை கொண்டு வரும். ஜெபத்துல தேவனிடத்துல நம்ம ஐக்கியப்பட வேண்டும். ஜெபத்துல வசனத்தை வச்சு ஜெபிக்கணும். சும்மா ஜெபிக்கிறதுக்கும் வசனத்தை வச்சு ஜெபிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. சும்மா ஜெபிச்சா அது நம்முடைய சொந்தமாய் போயிடும். வசனத்தை வச்சு ஜெபித்தா அவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்கிறோம், அவருடைய விருப்பத்தின்படி நம்ம கேட்கிறோம், அவருடைய வார்த்தையின்படி கேட்கிறோம். நீங்க சொன்னீர் அல்லவா, அதை செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லி கேட்கிறோம். அல்லேலூயா. யாக்கோபு அப்படிதான் ஜெபம் பண்ணா. நன்மை செய்வேன்னு சொன்னீரே, நன்மை செய்யுங்கப்பா அப்படின்னு யாக்கோபு ஜெபம் பண்ணா. யாக்கோபு ஆசீர்வாதம் பெற்றானா? 2 மடங்கு ஆசீர்வாதம் அவன் குடும்பத்தில் கிடைச்சிச்சு. ஆமென். 1 கேட்டால் 2 கொடுத்தார் யாக்கோபுக்கு. ஆமென். ஆமா, யாக்கோபு 1 கேட்டான். ஆனா ஆண்டவர் என்ன செய்தாரு? 2 மடங்கு, 2 சந்ததி வாழும்படியான பெரிய திரளான ஐஸ்வர்யம் அவனுக்கு கிடைத்தது. தேவ செயல் அங்கே வெளிப்பட்டது. பெரிய காரியத்தை அங்கே செய்தார். இந்த தேவ செயல் உங்க வாழ்க்கையில நடக்கணும், உங்க வாழ்க்கையில நடக்கணும். அந்த வசனத்தை இன்னொரு முறை பிரசங்கி 9:11 நீங்க ஞாபகப்படுத்துறீங்களா? 9 தேவ செயல், அவர் கிரியை செய்ய வேண்டும், அவர் செயல்பட வேண்டும். 9:11 சத்தமா வாசிங்க. கண்டேன், சூரியனுக்கு கீழே நான் பார்த்தபோது வேகம் போதாது, சௌரியம் போதாது, ஞானம் போதாது, புத்தி போதாது, அறிவு போதாது. எல்லாருக்கும் நேரம் வாய்க்கணும், சமயம் வாய்க்கணும், கர்த்தரின் செயல் வாய்க்கணும், தெய்வ செயல் அங்கே வரணும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு காரியத்துக்கு நம்ம ஜெபிக்கும் போது நேரத்தை வாய்க்க போன ஆண்டவரே, தெய்வ செயல் எனக்கு வரட்ட ஆண்டவரே, எனக்கு கிரியை செய்ய ஆண்டவரே அப்படின்னு நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில நிச்சயம் இந்த ஆண்டுல செய்து உங்களை இன்னும் மகிழ்ச்சியாக்க போகிறார், இன்னும் மேல மேல பெருக பண்ண போகிறார். ஒரு விஷயத்தை சொல்றேன் கேளுங்க. நீங்க எல்லாரும் இப்ப வந்திருக்கீங்கல்ல, இதே பெரிய காரியம். இதே இது பெரிய காரியம். ஏங்க அப்படி சொல்றீங்க? இது சாதாரண விஷயம் தாங்க, எல்லாரும் வர மாதிரி இல்ல. உங்களை ஆண்டவர் பலத்த அற்புதத்தின் செயலினால உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. பலத்த மேன்மையின் ஐஸ்வர்யத்துல உங்களை உட்கார வச்சிருக்கிறாரு. என்ன அப்படி ஒண்ணுமே இல்லையே, நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லுவீங்க. இல்ல, வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லுகிறார் கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் சொல்லுகிற விஷயம் அந்த 1ஆம் ஸ்தோத்திரம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம், ரோமர் 1:2, எபேசியர் 1:1. ஃபர்ஸ்ட்ல கொரிந்தியர் 1:2 வாசிங்க. 1:2 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் இப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகவும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கு உங்களுக்கும் ஆண்டவராய் கவனிங்க. இதுல என்ன சொல்றாரு? பரிசுத்தவான்களாயிருக்க அழைக்கப்பட்டவர்கள். நம்மள யாரு? பரிசுத்தவான்கள். சத்தமா சொல்லுங்க. இப்ப நம்ம யார் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்தவான்களாய் இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வசனம் ரோமர் 1:2 வாசிக்கும் போதும் பரிசுத்தவான்களாய் இருக்கும்படிக்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் எதுக்காக அழைக்கப்பட்டோமா? பரிசுத்தவான்களாய் ஆகும்படிக்கு அழைத்திருக்கிறார். உங்க எல்லாரையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? பரிசுத்தவான்களாய் ஆகும்படி அழைத்து பரிசுத்தவான்களாக்கி இருக்கிறார். ஆமென். கரெக்டாக மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. வேதத்துல விசுவாசிகள்னு போட்டிருக்கீங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் நீதிமான்கள் அப்படின்னு. நான் இதுக்கு முன்னாடி வந்திருந்த போது உங்களை நீதிமான்கள் என்று உங்களுக்கு விளக்கி சொன்னேன். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் பரிசுத்தவான்கள் என்று தேவன் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்திருக்கிறார். இதை நீங்க கடன் பண்ணணும் தேவனுக்குள்ளாக. ஆமென். ஹல்லேலூயா. நம்மளுக்கு கொண்டு வந்திருக்கிறார் பார்த்தீங்களா? இந்த அழைப்புக்கு நாம் பரிசுத்தவான்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்க வந்திருக்கீங்கன்னா சாதாரணமா பரிசுத்தவான்களை மாற்றி ஆக்கும்படிக்கு தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார், மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஸ்தானத்துல தேவன் உங்களை வைத்திருக்கிறார். இன்னொரு வசனத்தை எபேசியர் 1 வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதுல தெளிவா சொல்லியிருப்பாங்க. ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. வாசிங்க. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலராகிய விசுவாசிகளாய் இருக்கிற என்ன சொல்றாரு இதுல? விசுவாசிகளாய் இருக்கிற. இப்ப உங்களுக்கு புரியுதா? சிலர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க பரிசுத்தவான்கள்னா ஊழியக்காரங்க தான், நீங்க கிடையாது சொல்லியிருப்பாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாரு? விசுவாசிகளாய் இருக்கிற நம்ம நீங்க எல்லாரும் யாரு தான்? பரிசுத்தவான்கள் தான். ஹல்லேலூயா. அப்ப இது என்ன ஐக்கியம்? பரிசுத்தவான்களின் ஐக்கியம். இங்க பரிசுத்தமான காரியங்கள் நடக்கணும், பரிசுத்தமான விஷயங்கள் பேசப்படணும், பரிசுத்தமான செயல்பாடுகள் இங்கே நடக்கணும். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் கூட்டிட்டு வரும்போது அப்படி சொல்லி கூட்டிட்டு வரணும். இங்க வாங்க, எங்க கூட வாங்க, ஆலயத்துக்கு வாங்க, அங்கெல்லாம் உள்ள வச்செல்லாம் போன் பேசிட்டு இருக்க கூடாது, அங்க ஜெபம் பண்ணணும் அப்படின்னு பரிசுத்தமான விஷயங்களை செய்வதற்கு, பரிசுத்தமான காரியங்களை நடத்துவதற்கு வருகிறவர்களை சொல்லி அழைத்து வர வேண்டும். இது வந்து சண்டலம் போடக்கூடாது. வாங்க, நான் பாஸ்டர்கிட்ட கேட்கிறேன், அது என்ன இப்படி, அது என்ன அப்படி, இந்த வாக்குவாதம் சண்டைலாம் இருக்கு, அதெல்லாம் நடக்கக்கூடாது. சண்டையே வரக்கூடாது. கோபம், வாக்குவாதம், கசப்பு, அந்த யுத்தங்கள் எதுவுமே இங்கே வரக்கூடாது. சமாதானமா வரணும், சமாதானமா
போகணும். அல்லேலூயா. அவர் ஆசீர்வாதம் சொல்லும்போது எப்படி சொல்றாரு? சமாதானம்னு சொல்றாரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்கிறவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாய் இருக்கிறவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடப்படாது. அல்லேலூயா. ஒரு சமாதானத்தை தான் அவர் சொல்லி உங்களை அனுப்புறாரு. பழைய ஏற்பாட்டு ஆசீர்வாதம். புதிய ஏற்பாட்டு ஆசீர்வாதம் என்னது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஐக்கியம். சமாதானம். ஐக்கியம்ங்கிறது சமாதானம். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இங்க சமாதானமா வரணும், சமாதானமா போகணும். ஒருவேளை கோபம், வைராக்கியம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா அதை நம்ம வெளி காட்டக்கூடாது. அது நமக்குரியது அல்ல, அது பிசாசுக்குரியது. ஆமென். அதை நமக்கு சொந்தமாக்க கூடாது, அதை நம்ம பயன்படுத்த கூடாது. அந்த கருவியை நம்ம கீழே போட்டு அமைக்கிறணும், வெளியே சொல்லாம அமைக்க அதை இல்லாம ஆக்கிறணும். ஆமென். பிசாசுடைய கருவி. அல்லேலூயா. பிசாசுடைய கருவி எதெல்லாம்? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பிசாசுடைய ஆயுதம் அதெல்லாம் நம்ம கிட்ட வெளியே வரக்கூடாது. வாயிலையோ சரீரத்திலேயோ கிரியையிலையோ வெளியே வரக்கூடாது. பிசாசுடைய கருவி, பிசாசுடைய ஆயுதம், பிசாசுடைய பேச்சு, பிசாசுடைய செயல்பாடுகள் நமக்கு வெளியே வரக்கூடாது. ஆண்டவர் அதுல ரொம்ப தெளிவா இருக்கிறார். வாசிங்க கலாத்தியர் 5:19. அது வெளியே வந்துடும், வெளியிறக்கமா இருக்கு. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பிலிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இதெல்லாம் பிசாசுடைய ஆயுதம். மாம்சத்தின் கிரியை. இது வெளியே வரக்கூடாது. அம்பணும். இதை சபைக்குள்ள விளையாட விடக்கூடாது. இதுக்கு பதிலாக என்ன எதை கொண்டு வரணும்? 22 ஆவியின் கனியோ அன்பை வெளிப்படுத்த வேண்டும், சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டும், சமாதானத்தை வெளிப்படுத்த வேண்டும், நீடிய பொறுமையோடு இருந்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டும், தயவு செய்து மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், நல்ல காரியங்களை செய்து நற்காரியங்களை வெளிப்படுத்த வேண்டும், விசுவாசத்திலே செயல்பட்டு மற்றவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், சாந்தமாய் இருந்து மற்றவர்களுக்கு செழித்த முகத்தை வெளிப்படுத்த வேண்டும், நிச்சயமாக இருந்து கொள்ளாத காரியங்களுக்கு விலகி இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவைகளுக்கு நாம் அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய ஆயுதம், பிசாசுடைய ஆயுதம் அது. அதை நம்ம சாப்பிடுவோம். இப்ப இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னா, தேவன் உங்களை விசுவாசிகளாகி உங்களை பரிசுத்தவான்களாக மாற்றி இருக்கிறார். வசன வாசிங்க. எபேசியர் 1:1. நீங்க எடுத்து தெளிவா வச்சுக்காங்க. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய பவுல் கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு, விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு. போதும், நீங்க எல்லாரும் விசுவாசிகள். நம்ம ஆண்டவர் அங்க வேதம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஒரு சகோதரி பரிசுத்தவாட்டி, ஒரு சகோதரன் பரிசுத்தவான் இருக்கிறான். அப்ப அவனுக்கு விரோதமா நம்ம பேசுவதோ செய்வதோ செயல்படுவதோ இருக்கக்கூடாது. அதுல கூட்ட மாதிரி செவிட மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, நீங்க பேசி அவங்க கோபத்துக்கு அவங்க இருந்து சண்டையை நீங்க ஆளாயிடக்கூடாது. அமைதியா செவிட மாதிரி கூட்ட மாதிரி இருக்கணும். கர்த்தர் பார்த்துக்குவாரு. நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் ஒருவேளை ஒரு விசுவாசி விழுந்தால் எந்திருப்பாரு. அல்லேலூயா. உங்களை சரிப்படுத்துவதற்காக சபையில ஒரு தலைவரை வைத்திருக்கிறார், போதகரை மீட்பரை வைத்திருக்கிறார். பாஸ்டருக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்லக்கூடாது. பாஸ்டருக்கு கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்லிட்டா இயேசுக்கே நான் கீழ்ப்படிய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அடையாளம்.
அல்லேலூயா. ஆகையினால தேவன் உங்களை பரிசுத்தவான்களாக மாற்றி இருக்கிற விஷயம் பெரிய காரியம், பெரிய காரியம். இந்த உலகத்துல யாரும் செய்ய முடியாத ஒரு பெரிய காரியம். வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை தான் நிறைய பேசுவேன், அசிங்கமான வார்த்தை தான் பேசுவேன். வாயை திறந்தாலே கலவரம் தான் வரும். ஒரு 4 பேருக்கு இடத்துல ஏதாவது வாயை திறந்து பேசிட்டேன்னா அங்க ஒரு சண்டை வந்துடும். அப்படின்னு என்ன இருக்கும்? சண்டையை கூட்டுற மாதிரி வாய் பேசுவேன். அவ்வளவு பொல்லாத ஒரு சுவாபம் நிறைந்த மனிதனாக தான் இருந்தேன். எடுத்த உடனே வாய் பேசுற கூட்டி கை தான் அடிக்கும். அப்படி ஒரு பொல்லாத சுவாபமுடைய மனிதனாக தான் நான் இருந்தேன். ஆனா கர்த்தர் அழகா பிடிச்சு இழுத்து மாற்றி அழைத்து சபையை கொண்டு வச்சு விசுவாசியா வச்சு பரிசுத்தமான மாற்றி ஊழியத்துக்கு வேறு பிடித்து இன்றைக்கு ஊழியர் ஐக்கியத்தை நடத்த, ஊழியர் ஐக்கியத்தில் பல காரியங்களை செய்ய, பல மாவட்டங்களை சந்திக்க கர்த்தர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. ஐயாவும் நானும் கடலூர் மாவட்டம் போனோம்ல, கடலூர் போனோம். ஆடினி சொல்லுங்க ஆட்சி புஷம் பிரதமர் பேராயர் பட்டங்களுக்கு கொடுத்தோமே கடலூர் போனோம். பிறகு தூத்துக்குடிக்கு போனோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 மாவட்டம் போயிட்டு வந்துட்டோம். அடுத்து மயிலாடுதுறை போகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி 40 மாவட்டத்துக்கு நாங்கள் போகிறோம். 40 மாவட்டத்திலே போய் அந்த காலை வச்சு அந்த மாவட்டத்தை ஆசீர்வதிச்சுட்டு வரப்போறோம். அந்த மாவட்டத்தில் பெரிய எழுப்புதல் உண்டாக போகிறோம். அல்லேலூயா. எங்க நோக்கம் என்ன தெரியுமா? எங்க நோக்கம் என்ன தெரியுமா? எல்லாரும் ஐக்கியப்படணும், அன்பு செலுத்தணும், ஜெபிக்கணும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும். ஐக்கியப்படணும், ஜெபிக்கணும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும். அல்லேலூயா. இப்ப நீங்க சேர்ந்துட்டா ஜெபிக்கணும். எங்கெல்லாம் நீங்க 4 பேர் 3 பேர் சேர்ந்தீங்களோ அங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணணும். இப்போ பவுலும் சீலாவும் 2 பேர் சேர்ந்தாங்க. என்ன செஞ்சாங்க? ஜெபம் பண்ணாங்க. சிறைச்சாலையில கூட என்ன செஞ்சாங்க? ஜெபம் பண்ணாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேர் சேர்ந்தாங்க. என்ன செஞ்சாங்க? ஜெபம் பண்ணாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேல் 4 பேர் சேர்ந்தாங்க. என்ன செஞ்சாங்க? ஜெபம் பண்ணாங்க. பேதுரு, யாக்கோபு, யோவான், இயேசு 4 பேர் சேர்ந்தாங்க. என்ன செஞ்சாங்க? ஜெபம் பண்ணாங்க. அந்த மாதிரி கிரியை உங்களுக்குள்ள ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. 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 விசுவாசத்தோடு செயல்படுங்க. விசுவாசத்தோடு கிரியை நடப்பீங்க. ஆராய முடியாத பெரிய காரியங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். மாற்றமே இல்லை. பெரிய காரியங்கள் நடக்க போகிறது. ஆண்டவர் பெரிய அதிசயங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஆமென். ஆண்டவர் ஒரு சகோதரி ஏதாவது ஒரு சகோதரிங்க என்ன செய்யாங்க? நான் கேட்டேன், அப்பா அதெல்லாம் நீ பேசாத. ஆண்டவர் சொன்னாங்க. ஏழு நித்தியஞ்சலி கூட்டு போனாங்க. நித்தியஞ்சலியில் அங்கே ஒரு சபை இருக்குது. அதுக்கு அடுத்த நித்தியஞ்சலிக்கு அடுத்த வீடு சபை தான். அங்கே 60 பேர் ஆராதிக்கிறாங்க. இங்கே 700 பேர் ஆராதிக்கிறாங்க. எங்கே 700 பேர்? நித்தியஞ்சலியில் 700 பேர் ஆராதிக்கிறாங்க. அங்கே 60 பேர் ஆராதிக்கிறாங்க. அவங்க ஊழியத்தை அவங்க செய்ய போகிறாங்க. அவங்க செஞ்சு போடணும். நம்ம ஊழியத்தை நம்ம செய்ய போகிறோம். அல்லேலூயா. ஆமாம். இங்கே அடுத்த 60 பேர் வரப்போகிறாங்க. அடுத்து 100 பேர் வரப்போகிறாங்க. அடுத்து 120 பேர் வரப்போகிறாங்க. இடமே காணாது. அதுதான் இங்கே பெருசாக கட்டுறதுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். அல்லேலூயா. அந்த கடைசியிலேருந்து இந்த கடைசி வரைக்கும் பெரிய பால் கட்டணும். ஆமாம். ஆண்டவர் அப்படி கிரியை செய்வார். ஆண்டவர் அதிசயம் செய்வார். பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்வார். உங்கள் வீடுகள் கட்டப்படும். உங்கள் பிள்ளைகள் கட்டப்படுவார்கள். உங்கள் குடும்பங்கள் கட்டப்படும். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இன்றையிலிருந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஐஸ்வர்யம் அடைவதற்கு தேவ செயல் உங்களுக்கு நேரிட போகிறது. தேவ செயல் உங்களுக்கு ஐஸ்வர்யம் என்னது? உங்களுக்கு தேவையான அனைத்து தேவைகளும் உங்களுக்கு கிடைப்பதுதான் ஐஸ்வர்யம். ஆமென். அல்லேலூயா. ஆமாம். ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவானான். பெரிய ஐஸ்வர்யவானமாட்டான் ஈசாக்கு. எப்படி? தேவன் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் வர வர விருத்தி அடைந்த ஐஸ்வர்யவான். அப்படி பைபிள் இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. தேவ செயல்பட இருக்கிறது. நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். உங்க வாழ்க்கை முழுசும் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வசனம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்ன வசனம்?
பிரசங்கி 9:11 தேவ செயல் உங்களுக்கு நேரிட வேண்டும். ஆண்டவர் நல்ல சமயத்தை உங்களுக்கு உண்டாக்கி தர வேண்டும். அதை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஐஸ்வர்யம் அடைவதற்கு ஆண்டவர் நேரத்தையும் காலத்தையும் உங்களுக்கு அதிகமாக கூட்டி கொடுக்க போகிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவரே செயல்பட போகிறார். என்ன செய்ய போறாரு? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, சொல்லுங்க. ஆண்டவருடைய ஐஸ்வர்யம் தான், ஆசீர்வாதம் தான் நம்மளை பெரியவனாக்கும். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க, நான் முடிக்க போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆதியாகமத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 26 12 13 நீங்க 13 வாசிங்க. 13 வாசிங்க. யாரு? ஈசாக்கு ஐஸ்வர்யமாகி வர என்ன செஞ்சானா? வர என்ன செஞ்சானா? இப்போ உங்களுக்குள்ள விருத்தி அடைய வேண்டும். நீங்கள் விருத்தி அடைய வேண்டும். விசுவாசத்துல விருத்தி அடையணும், ஜெபத்துல விருத்தி அடையணும், பரிசுத்தத்துல விருத்தி அடையணும். இருந்த வண்ணமாகவே இருக்கக்கூடாது. வேத வாசிக்குள்ள விருத்தி அடையணும். வேத வாசித்தா திக்கவே கூடாது. நல்ல கடகடன்னு வாசிக்கணும். ஜெபம் பண்ணா நல்ல முழங்கால் பண்ணிட்டு நல்ல போராடி ஜெபிக்கணும். சத்தம் விட்டு நல்ல ஜெபிக்கணும். யாரும் நமக்கு சொல்லக்கூடாது. நமக்கு ஏற்கனவே நாம் செய்து கொண்டிருக்கிறத வெளியே காண்பிக்க வேண்டும். நல்ல விருத்தி அடையணும். விசுவாசத்துல விருத்தி அடையணும். வர விருத்தி அடைந்து பெரியவனான நீங்க பெரிய வித்தியாசமான ஆளா இருக்கக்கூடாது. மகா வித்தியாசமான பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போறாரு. அல்லேலூயா. இப்ப இதுல என்ன சொல்றாருன்னா, பெரிய காரியங்களை செய்யணும்னு சொல்லல, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம். நீங்க ஆராய்ச்சியே பண்ண முடியாது. அந்த அளவுல ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறாரு. ஆமென். நல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. பெரியவனா அந்த ஆட்டு மந்தை பணிவிடைக்காரர்கள் இருந்தபடினாலே மற்ற எல்லாரும் அவனை பார்த்து பொறாமைப்பட்டார்கள். மற்ற எல்லாரும் அவனை பார்த்து இவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று ஆச்சரியப்பட்டார்கள். 12வது வசனத்தை வாசிக்கும் போது விதை விதைத்தான். நல்ல கவனிங்க. ஈசாக்கு என்ன செய்தான்? ஆண்டவர் ஆசீர்வதிப்பான். வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருந்தானா? இல்ல. வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து சொல்லிட்டு இருந்தானா? இல்ல. அவன் வீட்டை விட்டு வெளியே வந்து என்ன செய்தான்? வேலை செய்தான். விசுவாசத்தில் செயல்பட்டான். விசுவாச கிரியை வெளிப்படுத்தினான். விசுவாசத்தினால் வராதது யாவும் பாவம். விசுவாசத்தில் கிரியை செய்தான். செயல்பட்டான். செயல்படணும். விசுவாசிக்கணும். கிரியையில கொண்டு வரணும். கிரியையில கொண்டு வந்தான். விதைத்தான். கர்த்தர் அப்படி நல்ல வேலை செய்யறவங்களுக்கு, உண்மையா இருக்கிறவங்களுக்கு தான் கர்த்தர் ஆசீர்வாதம் தருவார். ஏமாத்தினா, பொய் சொன்னா, வேற மாதிரி ஏதாவது கபடிகரம் பண்ணா அதுல ஆசீர்வாதம் வராது. உண்மையா நம்ம வேலை செய்யணும். உண்மையா நம்ம ஆண்டவரை ஆராதிக்கணும். உண்மையா கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். உண்மையா கிரியை செய்யணும். உண்மையை வெளிப்படுத்தணும். அப்படி கிரியை செய்யும் போதுதான் பாஸ்டர் ஆராதனையில சொன்னாரு, 2 காலத்து கொடுத்தவங்களுக்கு 2 அதிகமா ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. 5 காலத்து கொடுத்தவங்களுக்கு 5 அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. பிரியமானவர்களே, அந்த மாதிரி நமக்குள்ளே ஒரு பெருக்கம் வர வேண்டும். ஞானஸ்தானம் கொடுக்கணும். நீங்க எல்லாரும் மற்றவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு கொண்டு வரணும். அல்லேலூயா. நீங்க தான் கூட்டிட்டு வரணும். பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுக்கணும். அவரு போய் வீடு விட போய் நீங்க தான் கொண்டு வரணும். அல்லேலூயா. ஏன்னா பைபிள்ல அப்படித்தானே இருக்குது. அதாவது ஆடுகள் தான் என்ன செய்யணும்? குடி போடணும். அப்படித்தானே? ஆடுகள் தான் என்ன செய்யணும்? குடி போடணும். இப்போ நீங்க தான் விசுவாசிகளை அழைச்சிட்டு வரணும். கூட்டிட்டு வரணும். அப்போ அதுக்கேற்ற செயல்பாடுகள் உங்களுக்குள்ள இருக்கணும். இந்த வருஷத்துல நான் 2 பேரையாவது கூட்டி வந்து ஞானஸ்தானம் கொடுத்துருவேன் அப்படின்னு நீங்க ஒரு பொருத்தனை பண்ணணும். விசுவாச கிரியை செய்யணும். கொண்டு வந்து இந்த சபையில சேர்க்கணும். அப்படி நீங்க செயல்பட்டு பாருங்க.
மற்றவர்களை நரகத்துக்கு போயிட்டு இருக்கிறவர்களை நீங்க பரலோகத்துக்கு நடத்துறதுக்கு தேவன் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப நான் ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்தால், ரட்சிக்கப்படாமல் அதிக கேடுபாடு உள்ளவன் அதிக மறிச்சு நரகத்துக்கு தானே போயிருப்பேன். அப்ப நான் ரட்சிக்கப்படுவதற்கு எனக்கு ஒருவர் சுவிசேஷம் சொன்னார்ல, நீங்களா போய் சுவிசேஷம் சொல்றீங்கல்ல. இப்படி எங்க தெருவில் சுவிசேஷம் சொன்னதுனால தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நான் இயேசுவை நம்பி இருக்கிறேன், இயேசுவை தேடி இருக்கிறேன். அவங்க சுவிசேஷம் சொல்லலைன்னா நான் இப்ப இயேசுவை தேடி இருக்க முடியாது, நான் இப்ப உங்க மத்தியில பேசிக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ அதுக்கு நீங்க எல்லாரும் செயல்படணும், சொல்லணும், மற்றவங்களுக்கு இயேசுவை சொல்லணும், ஞானசனத்துக்கு கூட்டிட்டு வரணும். ஞானசனத்துக்கு இருக்காயா? கட்டணும். ஞானசனம் தொட்டி முதல்ல கட்டுங்க. அல்லேலூயா. ஆமா, ஞானசனம் மேலையாவது கட்டுங்க, இல்லை கீழையாவது எங்கேயாவது கட்டுங்க. ஆமா, மேலே கட்டுங்க. மேலே வந்து சும்மா கிடக்க இடம். ஆமா ஆமா ஆமா. ஒரு 12 அடி நீளம், ஒரு 5 அடி அகலத்துல நல்ல புதுசா கட்டுங்க. ஒரு லாரி தண்ணி இறக்குற மாதிரி. அல்லேலூயா. ஆமா, ஒரு 100 பேர் 200 பேர் ஞானசனம் கொடுக்கணும். பெருசா வரணும்ல, பெருசா நம்ம இன்னைக்கு கேட்போம். அங்க என்ன சொன்னாரு? இப்படி என்ன சொல்லியிருக்காரு வசனத்து கூட என்ன சொன்னாரு? ஆராய முடியாத காரியங்களை சொல்லல, பெரிய பெரிய காரியங்கள். இன்னைக்கு நான் பெரிய அப்படிங்கிற சப்ஜெக்ட் தான் எடுத்து வந்தேன். ஆனா முகவரியே 1 மணி நேரம் ஆகிடுச்சு. கட்டத்துக்கு சொல்றேன், கட்ட மரபம். அல்லேலூயா. முகவரியே 1 மணி நேரம் ஆகிடுச்சு. பெரியங்கிற சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம போகல. பெருசா நம்ம ஆண்டவரிடத்துல எதிர்பார்ப்போம். ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு தருவாரு. அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க. பாஸ்டரா இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா பெரிய பாஸ்டரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா கர்த்தருக்கு பெரிய பாஸ்டரா. ஆமா, ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருந்தேன், பிறகு சர்ச்சு பாஸ்டரானேன், அசிஸ்டன்ட் பாஸ்டர், பிறகு டெப்டி பாஸ்டரா இருந்தேன், பிறகு சர்ச்சு பாஸ்டரா மாறினேன். சர்ச்சுக்கு தனி சர்ச்சு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு சூப்பரண்ட் பாஸ்டரா போட்டாங்க, ஒரு சர்ச்சுக்கு தலைவராக போட்டாங்க. அதுக்கு பிறகு ஸ்தோத்திரம் ஒரு சென்ட்ரல் பாஸ்டரா போட்டாங்க, ஒரு 12 சர்ச்சுக்கு தலைமை அப்படி போட்டாங்க, சென்ட்ரல் பாஸ்டரா போட்டாங்க. அதுக்கு பிறகு சீஃப் பாஸ்டரா போட்டாங்க. அதுக்கு மேலே போயிட்டே இருக்குது. பிஷப்பு பிஷப்பு ஆர்ச்சி பிஷப்பு பிரதமர் பேராயர் மாடரேட்டர் லெவலில் வந்துட்டோம். அதாவது இந்திய அரசாங்கத்தில் கிறிஸ்தவத்தில் பெரிய பதவி எதுவோ அதுக்கு வரைக்கும் வந்துட்டேன். அல்ல இல்லையா? ஆமாம், நான் இதெல்லாம் எதிர்பார்க்கேன். ஆண்டவர் என்னை தருவாரு, உயர்த்துவாரு, நான் நம்பியெல்லாம் வரல. நான் வந்தது ஒரு பாஸ்டரானா போட்டோம், அவ்வளோதான். அப்படிதான் நான் வந்தேன். பெரிய காரியம் செய்தாரா இல்லையா? செய்தாரு. அல்லேலூயா. நானும் ஐயாவும் போய் பிஷப்மார்கள், ஆர்ச்சி பிஷப், பிரதமர் பேராயர்கள் ஆர்டினேஷன் பண்ணிட்டு வந்தோம். எங்க கடவுள் கடவுள் என்னைய எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு, எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு. சரவண பகவான் அப்படிங்கிற பெயரை எடுத்துட்டு எனக்கு பிப்ராஜின்னு ஞானஸ்தானம் கொடுத்தாருல்ல, அவரு தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு. அவரு தான் எனக்கு பைபிள் காலேஜ் நடத்தி எனக்கு சர்டிஃபிகேட், பைபிள் சர்டிஃபிகேட் கொடுத்தாரு. அவரு தான் எனக்கு பாஸ்டர் பட்டம் கொடுத்தாரு. அவருக்கு நாங்கள் 2 பேரும் போயிட்டு பிரதமர் பேராயர் பட்டம் கொடுத்தோம். அல்லேலூயா. இந்திய பிரதமர் பேராயர் தலைமை கண்காணி பட்டம் கொடுத்துருவோம். நானும் பெரிய காரியம் செய்தாரு. அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். கேட்கறாங்க, மனைவி அவங்க வந்திருந்தாங்க, ஐயா உங்க ஐயாவுக்கு நீங்க கொடுத்துறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவருக்கு என்ன சந்தோஷம். ஏன்னா நான் அவரை விட பல, அதாவது அவர் பிஷப்பாக இருக்கிறாரு, ஆர்ச்சி பிஷப் வரல, மாடரேட்டர் வரல, எதுவுமே அவர் மேலே வரல. ஆனால் நாம மேலே வந்துட்டோம். இப்போ அவரை நம்ம விடலாமா? அவர் நம்ம கையை பிடிச்சி மேலே தூக்குனாரு, ஞானஸ்தானம் கொடுத்து மேலே தூக்குனாரு, பரிசுத்தான மேலே தூக்குனாரு. அதுக்கு ஊழியக்காரனா வாங்க அடுத்தவளை மேலே தூக்கி மேலே வச்சாரு. அப்போ நம்ம விடக்கூடாது. அவரை நம்ம மேலே தூக்கி அவரை கனம் பண்ணணும். கரங்களை தட்டி மேம்படுத்துவோம். சின்ன கூட்டம் தான், ஆனால் செயல் பெரிய செய்யலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் சாத்தான்குளம் மேலே கொலைக்காரர் சபையில் ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு. வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நான் சொல்றது எதுக்குன்னு சொன்னா, தேவன் உங்களை கனம் பண்ணுவார்.
உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு அவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு. எப்படி ஆசீர்வதிச்சிருக்காரு? பரிசுத்தவான்களா ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நீங்க எல்லாரும் இப்ப யாரு? பரிசுத்தவான்கள். எல்லாம் சொல்லுங்க, நான் பரிசுத்தவான். சொல்லுங்க, நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், நான் நீதிமான். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். ஆமென். கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நீங்க ஒன்றுக்கு கவலைப்படாம ஆண்டவருக்கு உங்க காரியங்கள் எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு சமாதானமா நடத்துவாரு. ஆமென். அதே மாதிரி வேதத்தை அதிகமா படிங்க. செல்போனை அதிகமா யூஸ் பண்ணாதீங்க. அதிகமா யூஸ் பண்ணலாம், அதாவது நமக்கு தேவைக்கு, நமக்கு தேவையானதுக்கு மாத்திரம் தான் யூஸ் பண்றோம். சோறு நல்லது தான், சோறு சாப்பிட்டா தான் வாழ முடியும். ஆனா சோறை நிறைய தின்னுகிட்டே இருங்க, எப்படி இருப்பீங்க? வயிறு பெருசாகி போட வண்டியாகி பெருசாகி தின்னுமுடி பண்றாருன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. வயிறு சூனா வயிறு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய சாப்பிடக்கூடாது. அல்லேலூயா. நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் சாப்பிடணும். அதே மாதிரி எல்லாமே அப்படிதான், எல்லாமே அப்படிதான். தூங்குறதும் 8 மணி நேரம் தான் தூங்கணும், 8 மணி நேரம் வேலை செய்யணும், 8 மணி நேரம் தூங்கணும், 8 மணி நேரம் குடும்பத்தை கவனிக்கணும். எப்பவும் தூங்கிட்டே இருந்தா அது நமக்கு ஆபத்து. அல்லேலூயா. எல்லாரும் நீங்க அதுக்கு தேவையானங்கள்ல செய்து உங்களை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. நல்ல காரியங்களை, நற்குணங்களை பழக்கத்துக்கு கொண்டு வாங்க. உங்களை பார்த்து இங்க இந்த சபையை கட்ட நிரப்ப போறாங்க. அல்லேலூயா. நிரப்ப போறார். பெரிய காரியம் செய்ய போறார். அல்லேலூயா. இல்லாதவர்களை உருவாக்க போகிறார். உங்களுக்கு நல்ல வீடு கட்டி தரப்போகிறார். நல்ல பிள்ளைகளை தரப்போகிறார். நல்ல சொத்துக்களை, நல்ல வருமானங்களை, வரவுள்ள பலனை தரப்போகிறார். அவர் பிரியத்தை ஆரம்பித்து விட்டார். பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா 33:3 உங்களுக்கு தெரிந்த வசனம் தான், எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். இதை சொல்லிட்டு நான் முடிக்க போகிறேன். ஆமென். எரேமியா 33. உத்தரவு கொடுப்பேன், நீ அறியாத காரியத்தை உனக்கு செய்வேன், உனக்கு எட்டவே எட்டாத அந்த காரியத்தை நான் உனக்கு செய்வேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் ஒரு சரணம் பாடி முடிச்சிடும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வரும்போதெல்லாம் உங்ககிட்ட கேள்வி கேட்பேன். நீ வேதத்துல தேறினவர்களா மாறணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 வருஷம் வந்துருக்குன்னா 2 வருஷம் வந்துருக்கு. இன்னைக்கு ஒரு பிரைஸை நீங்க இழந்துட்டீங்க. அடுத்த வருஷம் நான் அடுத்தடுத்து நான் வரும்போது உங்களுக்கு கேள்வி கேட்கும்போது நீங்க சரியா பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வெகுமதிகள் கொடுக்கணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு பாட்டு. அறியப்படாத எட்டப்படாத பெரிய காரியம் கர்த்தர் செய்கிறார். பூமி எங்கும் செய்யப்படாத பயங்கர காரியம் கர்த்தர் செய்கிறார். அறியப்படாத எட்டப்படாத பெரிய காரியம் கர்த்தர் செய்கிறார். செய்யப்படாத பயங்கர காரியம் கர்த்தர் செய்கிறார். பெரிய காரியம் செய்கிறார். முடியாத பெரிய காரியம் செய்கிறார். கண்களை மூடி சோத்திரம் பண்ணுங்க. கண்களை மூடுங்க. சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் 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 சத்தமாய் சோத்திரம் பண்ணுங்க.
சோத்திரம் 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 சோத்திரம். எல்லாரும் உற்சாகமாய் சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். ஒரே ஒரு நிமிஷம் முழங்கால் படிக்கணுமா? ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் முழங்கால் இருக்குமா? ஒரே ஒரு நிமிஷம் முழங்கால் வேண்டி ஜெபம் பண்ணுமா? ஆண்டவர் சமயத்தை வாய்க்க பண்ணட்டும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யட்டும். ஆண்டவர் தேவ செயலை உண்டு பண்ணட்டும். எல்லாரும் ஒரே ஒரு நிமிஷம் முழங்கால் படிக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவரை சோதரிங்க. எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவரே தீமைகள் நீங்கட்டும், பொல்லாப்புகள் நீங்கட்டும், பாவங்கள் நீங்கட்டும், சாபங்கள் நீங்கட்டும். ஆண்டவரே எல்லா குறைபாடுகள் நீங்கட்டும். ஆண்டவரே எல்லா ஆண்டவரே தரித்திரங்கள் நீங்கட்டும், பண கஷ்டங்கள் நீங்கட்டும். எல்லாம் ஆண்டவரே தீமைகள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால நீங்கட்டும். தடைகள் நீங்கட்டும், தடைகள் நீங்கட்டும். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரே தடைகள் நீங்குவதாக, தடைகள் நீங்குவதாக, எல்லா பொருளாதாரம் நீங்குவதாக, எல்லா பாவசாரம் நீங்குவதாக, குறைபாடுகள் நீங்குவதாக. தேவனுடைய வல்லமையினாலே நிரப்பும். ஆசீர்வாதத்தினால் நிரப்பும். யாக்கோபை ஆசீர்வதித்தீர், ஈசாக்கை ஆசீர்வதித்தீர். அதே ஆசீர்வாதம் பிள்ளைகள் மேல் வரட்டாங்க. விருத்தி அடையும்படியான ஆசீர்வாதம் வரட்டும். எல்லா விதத்திலும் வரட்டும். அவைக்குரிய ஜீவியத்தில், எழுத்துக்குரிய பொருளாதார ஆசீர்வாதத்தில் விருத்தி அடையும்படியான ஆசீர்வாதம் வரட்டும். பெரிய காரியங்கள் நடப்பதாக, எண்ணி முடியாத அதிசயங்கள் நடப்பதாக. இன்றைக்கு ஆராதனைக்கு இந்த ஒவ்வொரு சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாரையும் தொட்டு ஆசீர்வதிக்கலாம். ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இவர்கள் நன்மைகளால் இடப்படுவார்களாக. நல்ல சமயம் ஆய்க்கட்டும் ஆண்டவரே. இவர்கள் செயல்பாடுகள் தேவ செயல் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர், கையின் கிரிகளை ஆசீர், வருமானத்தை ஆசீர்வதி, வீட்டை ஆசீர்வதி, பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்களுக்கு உண்டான யாவும் என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. பாஸ்டர் பெஞ்சமின் அவர்களை ஆசீர்வதியும். பாஸ்டர் ஆசீர்வதி, பிள்ளைகளை ஆசீர்வதியும். விசுவாச மக்கள் யாவரையும் ஆசீர், வந்தவர்களை ஆசீர், வராத மக்களை ஆண்டவரே அங்கே வீடுகளில் ஆசீர்வதித்து ஆண்டவரே அடுத்த வாரத்தில் கொண்டு வந்து சபையை நிரப்புவீராக. மத்தியிலே இருக்கிற அருமையான தேவ ஊழியர்களை ஜெபிக்கிறோம். அவர் ஆசீர்வதியும், ஊழியர்களை ஆசீர்வதியும். அவர்களுக்குண்டான யாரும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. பாஸ்டர் வீரமணி அவர்களை ஆசீர்வதிங்க. அவர்கள் குடும்பங்கள், ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த சபையில் நம்முடைய மகத்தான பெரிய காரியங்கள் தொடர்ந்து நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். யாரு புரோஜனம் கேட்டுங்க. நல்ல ஒரு வார்த்தை தேவனுடைய மனுஷன் பேசின வார்த்தை புரோஜனமா இருந்தது அப்படின்னு கைது போயிருக்காங்க. கவனிக்க கொஞ்சம் அழுவியா அவன் தாய் போயிட்டான். அவன் பேசுறான் அழுவியா சோதரம் வசனம் சொல்றது பேசுறாரு. ஆராய முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் செய்ய போறாரு. யாருக்கு செய்ய போறாரு? அது கீவாசம் சொல்றது பாருங்க. தாய்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்தி வைப்பாங்க. முதல்ல யாருக்கு கொடுப்பாருன்னா தாய்மை. யாருக்கு கொடுப்பாரு? யாருக்கு தாய்மை வேணும்? மனுஷகிட்டே தாய்மை, முதல்ல கர்த்தருக்கு தாய்மை வேணும். அது மட்டும் சொல்ல, அதுலயே சொல்ல பாரு. யாருக்கு கொடுப்பாரா? துக்கிக்கிறவர்களை உயர்த்துவார். தாய்மை மொத்தம் இதெல்லாம் கிடைக்கும். ஏதோ சொல்லிட்டு பாஸ்டையா அவன் கிடைச்சிருக்கும் போது தாய்மை வேணும். கர்த்தரோட தாய்மை நம்மளே எண்ணியுடைய அதிசயத்தை 6000 அற்பத்தையும் செய்வார். எண்ணியே பார்க்க முடியாது, ஆராயவே முடியாது. கர்த்தரோட அதிசயமா செய்திருப்பார். நம்ம இல்லையா அவரோட வருத்தங்களை மாற்றுவார், துன்பங்களை மாற்றுவார். அவங்க முதல்ல தாய்மையா இருக்க. ஏதோ ஏதோ தாங்க சபை வரக்கூடாது. கர்த்தர் தாடி உண்மையா வந்து ஆண்டவர் ஏதோ செய்யப்படாரு, ஆண்டவர் என்னோட பேசப்படாரு. அந்த வார்த்தையோடு வந்தவன் தேவன் உண்மையாக ஆசீர்வதித்து இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் தேவனோட வார்த்தைக்கு உணர்ந்த பண்ணுமா பலிக்கும். ஆபிரகாம் ஆசீர்வாதங்களை கேட்டுட்டோம். ஆபிரகாம் பட்ட துன்பம் நமக்கு எவ்வளவு வேணும்?
நடத்துவார். நல்ல ஒரு வார்த்தையை தேவன் நம்மளுக்கு கொடுப்பார். அவங்க கதவுல திரும்பியா நடந்தார். அது மட்டும் இல்லாம உண்மையாக நல்ல ஒரு வார்த்தை சொன்னாரு. உண்மையாக 2வது வார்த்தை நாளுக்கு கொடுத்தது. நான் நடந்து சொன்ன ஆண்டவரே இங்கெல்லாம் முடிச்சாரா போனே அதே மாதிரி அவர் என்ன சொன்னாரு, நீங்க போன சொன்னாரு. நான் ஜெபம் பண்ணேன். அது இல்லாம அந்த விநாயகர் சொன்னேன், விநாயகர் 5 சேர் கொடுத்தாரு. ஐயா 100 சேர் வாங்கினேன்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பா வாங்கலாம் யாரும் சொல்லி பேசி போனாரு. இந்த மாசம் வருஷம் பிறந்தோடனே வந்து அதை உட்காந்து பேசி அங்கே காணி கொடுத்துட்டு ஐயா சபை ஆசிரியர் விநாயகர் சொல்லிட்டு போனாரு. சொல்லிட்டு வந்த போது நான் சொன்னேன், அவர் 100 சேர் வாங்கினியா, அதே மாதிரி சேர் வாங்கினியாங்க. கண்டிப்பா வாங்கி தரலாம் யாருக்கு போனாரு. அவருக்கு ஆசை சொன்னேன், நான் எனக்கு காட்டுறேன் அப்படி வாங்கி சொன்னாரு. உண்மையாவே நான் பண்ண ஜெபம், டெய்லி பண்ற ஜெபம் தான். எல்லாம் லைன் ராஜனா உட்காரணும், அங்கேயே லைன் ராஜனா உட்காரணும். கத்த நாம் வலது பக்கம் இடது பக்கம் பெருகணும். இது பெருகி இல்லை, முருகனுக்கு பெஞ்சமன் ஆகி இவ்வளவு பெருசாயின்னு சொல்றவங்க ஏசு அவன் வைக்கிறான்னு சொல்லணும். வந்துடணும் இல்லையா, ஏசு அவனை வைக்கிறான்னு சொல்லணும். என்னுடைய உள்ளான ரகசியம் நிறைய பேர் தெரியும். நான் உள்ளான ரகசியம் என்கிட்ட இருக்கே இல்லை. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சாப்பிட நினைக்கிறேன். அதோட உண்மை. நான் சம்பாதிக்கணும் யாரையும் கேட்கக்கூடாது. நான் எடுத்து சம்பாதிக்க போயிட்டு எஸ்ராமா கிட்டயோ அண்ணாமா கிட்டயோ ரூபா கிட்டயோ ரீட்டா கிட்டயோ மீனா கிட்டயோ பாருங்க, ரதியா கிட்டயோ பிரியா கிட்டயோ பாருங்க, தெளிவிட்டு போய் நம்மளுக்கு கையேறக்கூடாது, கஷ்டத்துக்கு கையேறக்கூடாது. அவங்க விருப்பம் வந்து ஒரு கத்தருடைய பாவத்துக்கு மயிலிக்கா போட்டு போட்ட பிரச்சனை கிடையாது. இது ஊழியத்துக்காக சொல்லி நிசனமாயம் அல்ல, கட்டாயமாக கொடுக்கும்போது கத்திர வாங்கி தந்து உயர்த்துவாரு. இதுதான் நான் செய்யற வேலை. நான் வேலை செஞ்சு சாப்பிடுறதுக்காக ஓடுறேன் கட்டி. மற்றபடி யாரும் உள்ளான ரகசியம் ஒண்ணுமே கிடையாது. யாருக்கு எந்த வச்சுக்க மாட்டேன். ஐயா சொல்லணும் சொல்லுவேன். அவர் உள்ளான விஷயம் தெரியாதுல, அவர் உள்ளான கஷ்டப்பட்டு சாப்பிடுறீங்க அவ்வளவு கிடையாது. மற்றபடி 1 ரூபாய் கிடைச்சாலும் முதல்ல 90 ரூபாய் என் கையில தான், 10 ரூபாய் தான் எனக்கு. 10 ரூபாய் தான் எனக்கு. அப்படிதான் நினைப்பேன். இந்த ஊழியத்துல கூட பாருங்க, இப்போ பேட் வாங்கணும் ஜாப் பண்றாங்க, ஜாப் பண்ணுங்க. பேட் வாங்க நீ நல்ல பேட் வாங்கினா 50,000 ரூபாய். எவ்வளவு பேட் வாங்க நீங்க 50,000 ரூபாய். 50,000 பேட் வாங்குற செகண்ட் ஹேண்ட் வாங்குற நான் விசுவாசிக்கிறேன் இல்லையா. ஆனா ஆண்டு நான் சொல்லிது எண்ணியுடைய அரிசியத்தையும் 6,000 பெரிய கை சொல்லிட்டாரு. ஆண்டு 50,000 பேட் தான் நான் வருது. ஆனா சொல்லிட்டு போனா கத்த கண்டிப்பா கொடுக்குறாங்க இல்லையா. டைல்ஸ் போடணும், சேர் வாங்கணும். எனக்கு வாங்கி எல்லாம் கத்த சபையில டைல்ஸ் போடணும். நான் இருக்கிற பல காலம் கிடையாது இல்லையா. இது எப்படி போன டைல்ஸ் போடணும், இப்போ பேட் வாங்க ஜாப் பண்ணீங்க. அது இல்லாம சாயந்தரம் 4 மணி சூசியம் செய்யுது. தயவு செஞ்சு வரணும் வாங்க எல்லாம் போயிட்டு நான் ஒரு மழை போட்டாமா போட்டு இல்லையா. நாங்கள் ஆப்பு டார்கெட் பண்ணோம். ஆப்பு டார்கெட் ரெடி பண்ணிட்டேன். டீலாம் போட்டுருக்கோம். அவங்க என்ன பண்ணோன்னா எங்கள் சபையில் ஜெபஸ்தாங்க ஐயா வர முடியாதுட்டாங்க, சபைக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அதனால நம்ம வளையப்பட்டு போயிட்டு 2 தெரு 4 மணிக்கு போனோம்னா கண்டிப்பாக ஒரு 5லேருந்து 6 மணிக்கு வந்துடலாம். அந்த 6 மணிக்குள்ள வந்துடலாம். அவங்க வரணும் 5 வருஷம் சொல்லுங்க, நான் வெயிட் பண்ணிட்டு போகிறோம். 2 கார் இருக்குது. இருக்கீங்க 2 கார் இருக்குது. அதனால கை கொடுங்க. 4 மணிக்கு போகிறோம். அதனால கை கொடுங்க. 1 2 3 4 5 6 வரவங்க கை கொடுக்குமா. ஏன்னா அந்த 1000 மணிக்கு போக முடியும். போகணுமா கரெக்டாக 2 மணி நேரம் ரொம்ப நேரம் தேவையில்லை. 2 தெரு பெரிய முடியாது. 3000 தலைக்கட்டு நம்ம சுத்த முடியாது. 3000 தலைக்கட்டு தெரியுமா. 3000 குடும்பம். நம்ம ஒரு வாசல் பேச முடியாதுல்ல. ஒருவது அப்படின்னு ஒரு ஆமா ஒருவது யார் தெரியுமா. ஒருவதுன்னா ஒன்று தானே ஐயா. ஒருவதுன்னு சொல்லுவாங்க. அது 1 தானே 1. ஆனால் மறக்காம ஒருவது 2 அப்படின்னு போவாங்க. அப்புறம் வந்து ஜோடு 10 போனோட ஜோடு இருப்பாங்க. ஒரு ஜோடு 10 12 ஜோடி ஆயிடுச்சு. எனக்கு மாசம் தான் தெரியாது. கத்திர நல்ல நம்ம மத்தியில அதுல ஒரு ஆசிரியத்தை கூறி நம்ம முடிப்பாங்க. பரிசுத்த பிதாவே, ஆசிரியப்பட்ட ஓய்வு நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவனாய் கர்த்தருடைய சமூகத்தை கொண்டு வந்து உடைய வார்த்தையினாலே ஆசீர்வதித்து நிரப்பி திருப்தியாக்கி உடைய ஆலயத்தின் சம்பூர்ணத்தினாலே ஆண்டவரே உடைய பிள்ளைகள் நிரப்பி நம்முடைய மாதேவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஐஸ்வர்யம் அடைவதற்கும் மேன்மை அடைவதற்கும் தேவ செயல் நேர்பட வேண்டும். ஆண்டவர் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எத்தனை விதமான யுக்திகளை எத்தனை விதமான தந்திரங்களை கையாண்டாலும் ஆண்டவரை
சில காரியம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. கர்த்தர் சில நேரங்களில் தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த செயலை உண்டாக்கி தருவார். தேவ செயலை உண்டாக்கி தரும் பொழுது வாழ்க்கை அப்படி அடியோடு மாற்றப்படும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ரூத் தன்னுடைய மாமியாரோடு கூட எங்க போகுதுன்னு தெரியல, ஆனா உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி மாமியார் கரத்தை பிடித்தவளாக அந்த தேவனுடைய நகரத்துக்குள் நுழைந்தாலே, பெத்லகேமில் நுழைந்ததுமாக வசனம் சொல்லுகிறது. அவர் தற்செயலாய் நுழைந்த அந்த வயல் போவாசுடையதாய் இருந்தது. உங்க வாழ்க்கை ஏதோ தற்செயல் அல்ல, அது தேவ செயல். கர்த்தர் தேவ செயல் நடத்துவார் சொன்னார். சரியான நபரிடத்தில் அவரை நடத்துவார், சரியான இடத்துக்குள்ள அவரை நடத்துவார். அவர் தற்செயல் நினைத்து போய் உள்ளே போய் பொறுக்க ஆரம்பித்தார். கர்த்தர் அதை தேவ செயலாய் மாற்றி பொறுக்க அவனை அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த நிலத்துக்கு அதிகாரியாக சொந்தக்காரிய கர்த்தர் மாற்றி தன் கனவில் எதிர்பாராத ஒரு அற்புதமான மேன்மையான உயர்வை கர்த்தர் கொடுத்தது போல இங்கே அமர்ந்திருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய தேவ செயலை நிறைவேற்றி கொண்டிருக்கிறபடியாலே அதை செயல்படுத்த ஆரம்பித்ததை நான் பார்க்கிறேன். நான் கடைசி வரை இப்படிதான் வயலை பொறுக்கிக் கொண்டு இப்படிதான் வாழ்க்கை நடத்த வேண்டுமோ என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் அங்கே ஒரு தேவ செயலை உண்டாக்கி தர போகிறார், ஒரு தேவ செயலை உண்டாக்கி தர போகிறார். They are going to get divine connection for you. Hallelujah. கர்த்தர் அப்படியான காரியத்தை உருவாக்கி இந்த கேட்ட வார்த்தைப்படி ஆண்டவரே ஒரு தேவ செயல் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில உண்டாக்கப்பட வேண்டும். செபிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த திருச்சபை கர்த்தர் என்ன நோக்கத்திற்காக ஸ்தாபித்திருக்கிறீரோ உங்களுடைய நோக்கம் நிறைவேறுவதாக. இது உங்களுடைய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை ஆண்டவரே, சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட திருச்சபை ஒரு நாள் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதபடிக்கு திவ்ய கர பாதுகாத்து ஆசீர்வதிக்க நான் செபிக்கிறேன். அருமையானுடைய தாசருக்காக, மனைவி பிள்ளைகளுக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. தேவனாய் கர்த்தருடைய ஆசீர்வாத பிள்ளைகள் தலைவர் நிறைவாய் தங்கி செபிக்கிறாங்க. நன்றி சோதர புதிய நமக்கு மேல வந்து தருகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல பலவான்களையும் மறக்காதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சிநேகம், பாதுகாப்பும், சமாதானமும், ஆரோக்கியமும், சமாதானமும், சுகமும் பெறட்டும். இன்றைக்கும் என்றைக்கும் எப்போதும் நம் அனைவரோடு உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவர்களோடும் சபையார்களோடு என்னைக்கு கொண்டிருப்பதாக. அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்திடுவோம்.